பேசிடலாம், சுருக்கமாவது பேசிடுவோம். இன்னைக்கு 13 இடங்களில் இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்திரகுமார்? இந்திய அளவில் 13 இடங்களில் விக்கிரவாண்டியும் போக 12 இடங்களில் பாஜக ஆளும் கட்சியாக இருக்கின்ற உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் உள்ளிட்ட இந்து புனித தலங்களில் கூட பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரே ஒரு இடத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரை காங்கிரஸ் வெற்றியே பெறாத டேரா தொகுதியில் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியிட்ட 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுல 3 தொகுதிகள் ஏற்கனவே பிஜேபியின் வசம் இருந்த தொகுதிகள் இப்போது திரிணாமுலுக்கு மாறி இருக்கிறது. மத்திய பிரதேசத்துல ஒரே ஒரு சீட்டும், அதே போல ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரே ஒரு சீட்டும் மட்டும்தான் இந்த முறை பாஜக வசம் இருக்கிறது. பீகார்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அவர் நார்த் பீகார் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு ரொம்ப லோக்கல் இஷ்யூஸா எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்தவர் அந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒட்டு மொத்தமாக தேர்தலுக்கு பிறகு மோடிக்கு இன்னமும் வீழ்ச்சி முகம் அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதாக அவர் கிளைம் பண்ணாரு. இல்ல நாங்க உங்களுக்கு வெற்றி கொடுக்கல அப்படின்றத மீண்டும் அழுத்தமாக மாநில அளவிலான தேர்தல்களில் மக்கள் பதிவு. அந்தந்த மாநில தேர்தலுங்கும் போது அது மாநிலத்திற்கான ஒரு களம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது திரு நரேந்திர மோடி அவர்களோடு பிரதமரோடு தான் அதை கனெக்ட் பண்ணி பார்க்க? இல்லை, ரெண்டையுமே கனெக்ட் பண்ணணும். இந்த இடைத்தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் இந்து பெரும்பான்மைவாதத்தை நாடாளுமன்றத்துக்கு உள்ள வச்சு பேசினார். அதை பேசியதற்கு பிறகும் எப்படி அயோத்தியில தோல்வியை தெளிவினார்களோ அதே போன்ற ஒரு தோல்வியை இப்போது பத்ரிநாத்தில் தெளிவி இருக்கிறார்கள். அப்போ இது இன்டர் கனெக்டடா இல்லாம நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. மாநில அளவிலான இஷ்யூஸ் தான். ஆனா அந்த மாநில அளவிலான இஷ்யூஸ்ல பாஜகவை மக்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் எங்கெல்லாம் மாநில உரிமை குரல் அதிகமாக ஓங்கி ஒலிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸினுடைய பங்கு இருக்கு இல்லையா? நிச்சயமா கூட்டணி தானே. அதான் சொல்றேன், காங்கிரஸ் வளர்ந்திருக்காங்க. கூட்டணி தனிப்பட்ட வெற்றி இல்ல, காங்கிரஸினுடைய வெற்றி. இப்ப நான் உங்கள்கிட்ட தான் அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தான் வரேன். இது நீங்க நிறைவு செய்யுங்க. இல்ல 40க்கு 40 அப்படின்றது இந்தியா கூட்டணியுடைய வெற்றியாக பதிவு செய்வதை அந்த கூட்டணியுடைய தலைவராக, தமிழ்நாட்டு கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலினை மறுக்காத போது அதை வேற யாரு கொஸ்டின் பண்ண போறது அப்படின்றது தெரியல. அது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி தான். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த 11 out of 13 அப்படின்ற இந்த மார்ஜினும் கூட 11ல +1 இண்டிபெண்டன்ட் சேர்த்துக்கிறேன். பிஜேபி அல்லாத 11 வெற்றியும் கூட இந்தியா கூட்டணியுடைய தாக்கம் தான், கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்தின தாக்கம் தான், ஃபெடரல் ரைட்ஸ். பிஜேபி 2 இடங்கள்ல வெற்றி பெறுது. கடைசியா 2 இடங்களையும், அதே போல மத்திய பிரதேசம், ஹிமாச்சல்ல ஒரு இடமும் வெற்றி பெறாங்க. இப்ப ஹிமாச்சல்லையும் காங்கிரஸ் ஆட்சி அங்கானா மாறி வரக்கூடியதை பார்க்குறோம் இல்லைங்க கணேஷ்? இது இந்திய அளவில் இந்த சினாரியோ அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கூட்டணியிலையும் இருக்கிறதுனால தமிழ்நாடு தென் இந்தியாவை பொறுத்தவரை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சதன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. வாக்காளர்களை வட தமிழ்நாட்டில் இப்போ மட்டும் இல்லை, கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை எதிர்த்து எதிர்கட்சிகள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு தொடர்ச்சியாக இருக்குது. இங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். 2010 வெற்றியை எப்படி பார்க்கணும்? நாம அவங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க, ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சாங்க. நாங்கள் 2ஆம் இடம் போராடி தான் வந்தோம். இப்போ எப்படி போராடி வந்திருக்கிறோமோ அப்படிதான் இப்போ எப்படி போராடி வரோமோ அந்த மாதிரி தான் அவங்க போராடி வந்தோம். நாங்கள் இதையும் தாண்டி ஒரு சில கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதற்கான அங்கீகாரத்தை ஒரு சிலர் அதையும் தென்னிந்தியா வட இந்தியான்னு அதை பிரிச்சு பார்க்கணும். இல்ல ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிதான். நீங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், கர்நாடகால பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க அதை தாண்டி நார்தன் பார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய செலவினங்கள்லாம் எந்த தேர்தலையும் அங்க நடந்ததாக வரலாறு கிடையாது. வாக்காளர்களுக்கு பணம் கொண்டு போய் சேர்ப்பதாக புகாரும் வந்தது கிடையாது, எதுவும் கிடையாது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்பது உண்மை. இதற்காக தேர்தல் தள்ளி போயிருக்கிற வரலாறும் தமிழ்நாட்டில் உண்டு. நாங்க திமுக கொடுக்கவே மாட்டோம்ன்றது சொல்றதெல்லாம் எந்த விதமான விஷயம்ன்றது எனக்கு தெரியல. இதை நீங்க முழுசா மறுக்கிறீங்கன்னு சொன்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததுக்காக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட வரலாறுலாம் இங்க இருக்கு. கடந்த முறை நிறுத்தப்படலங்கிறதுல அந்த கேள்வி வந்து அததான் நாங்க சொல்றேன். அரவக்குறிச்சியில் நிறுத்தப்பட்ட தேர்தல் அதேதான் சொல்றேன். அரவக்குறிச்சியில் நிறுத்தப்பட்ட தேர்தல் நிறுத்தப்படல, ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். நிறுத்தப்பட்ட தேர்தல் இங்க நிறுத்தப்படல, ஓட்டு போட்டதை புடிச்சு கொண்டு போய் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஒத்திக்கிட்டோம், தேர்தல் நிறுத்தலாம். ஓகே அக்னேஸ்வரன், யாருக்கு தான் வாக்கு போயிருக்கு ஃபைனலாக ஏதாவது தெரிஞ்சு? எந்த இது சார்? உங்க வாக்கு யாருக்குமே போடலையா? அப்படி கிடையாது சார். தேசிய தேர்தல் முடிவுல சொல்லுங்க, அதுல என்ன பாக்குறீங்க? சார் இந்த இதை சொல்லிடுறேன் சார். இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போயிருக்குது அப்படின்றத நீங்க வாங்கியிருக்கிற சதவீதத்தை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது. யார் யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எள்ளி நகையாடி ஏளனப்படுத்தினீங்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்லியிருக்குது. இன்னொரு விஷயம், நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் போகிற போக்குல அப்படி லேசா எல்லாத்தையும் தட்டி விட்டு போறாரு. அப்படிலாம் நம்ம தட்டி விட முடியாது.
மாறி மாறி திராவிட கட்சிகள் அப்படிங்கிறாரு. திராவிட கட்சிகள் இந்த ஒரு சில விஷயத்தை ஊழல் இது போன்ற விஷயத்தை இன்னும் குறைச்சுக்கிறணும். எளிய மனிதர்களை ஏழைகளை உயர்வுக்கு கொண்டு வந்த அண்ணாவை போல, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல, கலைஞரை போல நீங்க மாறணும். இன்னைக்கு பணக்காரங்களுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு. ஆனால் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கல்வியாக, மருத்துவமனைகளாக, அரசு இடஒதுக்கீடாக 69% எல்லாத்தையும் நம்ம உயர்ந்திருக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சியை போல, நான் வந்து அரசியல் எனக்கு பின்புலம் எல்லாம் இல்ல, நாம் தமிழர் கட்சியை போல 52 இருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரு கூடயும் கூட்டணி இல்லாம தன்னந்தனியாக நின்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அப்படி பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு அந்த மாநிலத்தின் அந்த கட்சியினுடைய தலைவர் போக 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 எப்படி விமானத்துக்கு வெயிட்லெஸ்ஸா போனா இன்னும் பதிவா போகுமோ, தலைவர் இன்னும் அது வார்த்தைகளை ரொம்ப குறைத்து கொண்டால் அவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக கூட்டணியோடு அமைக்க வேண்டும். அதிமுக தனியா இருக்குது, எப்படி இருக்கு எல்லோரும் சார் சார் திமுக கூட்டணி மறுக்கல சார், கூட்டணி வச்சு தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. மறுக்கல சார், எல்லா வரியும் ஏத்துக்கிறீங்க, ஆனா கூட்டணியில வெற்றி பெற்றன்றீங்க. எப்படி இது சாத்தியம்? அப்ப மக்கள் ஓட்டு போட்டு சக்திக்கு குத்தி போட்டாங்க. எல்லா கட்சிக்கும் எல்லா உரிமையும் வியூகங்களை வைப்பதற்கு மாற்று கருத்து இல்ல. எவ்வளவு பேர் செத்தாலும் பரவாயில்லை, திமுகவை ஆதரிக்கிறேன்றீங்களா? சார் நீங்க என்னவாக வேணாலும் கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்ளலாம். அதுதான் இவங்க என்ன சொல்றாங்க, ஓ பன்னீர்செல்வம் அணி என்ன சொல்லுது, 11வது முறையாக திமுக வெற்றி பெறுவதற்கு நீங்க வாய்ப்பு அளிப்பீங்கன்னு இன்னைக்கு விமர்சனம் பண்ணி. ஆனால் பாஜக கூட இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றிக்கு நீங்க உதவிட்டீங்கன்றாங்க. சார் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு பலாப்பழத்துல வெற்றி பெறாம மத்திய அமைச்சர் கனவுல போட்டீங்களே, நீங்க எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்ல, நீங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவர் சேர்த்து பாஜக கூட வரும் தெரியாதா? ரெண்டாவது கொஸ்டின் பதில் சொல்லிடுறேன். சொன்னீங்கல்ல, சுருக்கமா சொல்லிடுறேன். பாஜகவுடைய ஆயுள் காலம் மிக மிக குறைவு, அது தெரிந்த ஒண்ணுதான். 272 எடுக்க முடியல. பாட்டாளி கட்சி அது தெரியாம அவங்களுக்கு ஆசையை கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எதிர்காலத்தில் யோசிச்சு தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளுக்காக கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியும். இல்ல சகோதரர் கணேஷ் சொல்லும்போது வடநாட்டில எல்லாம் இந்த மாதிரி இல்ல அப்படின்னாரு. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட், இட் மார்க்ஸ் a sharp increase on the more than $550 million bribes seized. The two states that saw the highest total amounts change hands are both strongholds of the ruling right-wing Bharatiya Janata Party. One is Rajasthan and neighboring Gujarat, home state of Prime Minister Narendra Modi.